ஓகே. ஸோ இந்த வாரம் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட்டிங் அ நியூ குவார்டர். புக் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ காஸ்மிக் மெசேஜஸ். ஸோ நம்மளுக்கு இந்த குவார்டர் ஃபுல்லாக வந்துட்டு த்ரீ ஏஞ்சல்ஸ் பற்றி வில் பி லேர்னிங் இன் வெரி டீட்டெயில்ட் மேனர். லெசன் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 1844 நம்மளுக்கு தெரியும், இட் வாஸ் த இயர் ஆஃப் கிரேட் டிசப்பாயின்மெண்ட். ஸோ அந்த இயரில் வந்துட்டு இன்னும் சில இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ 1844 வந்துட்டு ஃப்ரெட்ரிக் நைட்ஸேன்னு ஒரு ஆள் வந்துட்டு ஹி வாஸ் பார்ன் வந்து பார்க்குறோம். இவர் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த ஏத்திஸ்ட்ன்ற ஒரு கான்செப்ட்க்கு வந்துட்டு ஹீஸ் த ஒன் அதை வந்துட்டு ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணது வந்துட்டு இவர் தான் வந்துட்டு பார்க்குறோம். இவர் என்னென்னு ப்ரொக்ளைம் பண்ணார்னா, ரிலிஜன்ன்றது வந்துட்டு இட் இஸ் கிவிங் யூ யூ ஆர் அ ஸ்லேவ்ன்ற ஒரு சென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு அவர் ப்ரொக்ளைம் பண்ணி ஏத்திசம் வந்துட்டு ரொம்ப ப்ரொமோட் பண்ணார்னு பார்க்கணும். ஹீ வாஸ் பார்ன் இன் 1844. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கார்ல் மார்க்ஸ். ஹீ இஸ் கால் தி ஃபவுண்டர் ஆஃப் கம்யூனிசம். இவரு வந்துட்டு 1844 தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான சில லிட்ரேச்சர்ஸை வந்துட்டு எழுதியிருக்காரு. தட் ஆல்சோ ஹேப்பன் இன் 1844. பப்ளிஷ் ஆனது ஃபியூ இயர்ஸ் ஆன பேர் பப்ளிஷ் ஆனாலும் அதோடைய மேஜர் ஒர்க் வந்து இவர் 1844 தான் வந்துட்டு செஞ்சுருக்காரு. அகெயின் 1844 சார்ல்ஸ் டார்வின் அவரும் வந்துட்டு எஸ்ஏ ஆஃப் 1844ன்னு ஒரு தீசிஸை வந்து பப்ளிஷ் பண்ணார். இதுதான் வந்துட்டு இட் வாஸ் அன் அவருடைய இந்த பிக் பேங் எவல்யூஷன் தீசிஸ்க்கு வந்துட்டு இதுதான் வந்துட்டு இட் வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். ஸோ திஸ் ஆல்சோ ஹேப்பன் இன் 1844. ஸோ ஆஸ் அட்வான்டேஜ் வினோ 1844 வந்துட்டு நம்ம சர்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஈவெண்ட் வந்துட்டு அந்த கிரேட் டிசப்பாயின்ட் டேல நடந்து தட் ஆல்சோ ஹேப்பன் இன் தி 1844ன்னு பார்க்குறோம். ஸோ கிரேட் டிசப்பாயின்மெண்ட் அண்ட் இந்த த்ரீ ஈவெண்ட்ஸும் 1844 நடந்து வந்துட்டு இட் இஸ் நாட் அ கோஇன்சிடென்ஸ். ஸோ காட் புட் எவ்ரி திங் இன் டு பிளேஸ். ஸோ இவங்க 3 பேர் கொண்டு வந்த கான்செப்ட்ஸ் கம்யூனிசம், ஏத்திசம், அப்புறமா எவல்யூஷன், இதெல்லாமே வந்துட்டு பிரேக் பண்ணது வந்துட்டு கிறிஸ்டியன் அட்வென்டிஸ்டுடைய கீ டாக்டர்ஸ் வந்துட்டு இதுக்கு எல்லாமே வந்துட்டு அப்போஸ் பண்ணிட்டு அதில் இருக்க ட்ரூத்தை கொண்டு வந்தால் வந்து இட் வாஸ் அவர் ஒர்க். ஸோ இந்த நம்ம ஆஸ் அட்வென்டிஸ்ட் த்ரீ ஏஞ்சல்ஸ் மெசேஜ் இஸ் ஒன் ஆஃப் அவர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மெசேஜஸ் தட் வி ஹாவ் டு ப்ரொக்ளைம் டு அதர்ஸ். அது வந்துட்டு ப்ரெசென்ட் ட்ரூத்க்கு வந்துட்டு இட் இஸ் வெரி அப்ளிகபிள். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இந்த குவார்டர் ஃபுல்லாக படிக்க போகிறோம். ஸோ இதுலேருந்து இந்த இன்ட்ரடக்ஷனோட வில் மூவ் ஆன் டு த லெசன். ஸோ இந்த வாரம் வந்துட்டு டைட்டில் வந்து ஜீசஸ் வின்ஸ் சேட்டன் லூசஸ். ஸோ டைட்டிலே வந்துட்டு ஒரு ரிசல்ட்டோட ஒரு டைட்டில் இருக்குது. ஜீசஸ் வந்துட்டு வின் பண்ணுவாங்க, சேட்டில் வந்து ஹி வில் லூஸ். ஸோ திஸ் இஸ் த டைட்டில் ஆஃப் அவர் லெசன். ஸோ இந்த வாரம் வந்துட்டு நம்ம ரெவலேஷன் 12 பற்றி வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். திஸ் வில் பி நம்ம த்ரீ ஏஞ்சல்ஸ் மெசேஜ் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம மைண்ட்ஸை வந்துட்டு ஒரு தாட்குள்ளே கொண்டு வரதுக்காக வந்துட்டு இந்த லெசன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ we will read Revelation 12:17, our memory text for today. Revelation 12:17. ஸோ இங்கே பார்க்குறோம் ஹெவனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 17னா 7 வாசிங்க ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே பார்க்குற லாஸ்ட் வேர்ஸ் ஆஃப் சாப்டர் 12, ட்ராகன் வந்துட்டு இட் இஸ் வெரி என்ரேஜ், ரொம்ப கோவமாக இருந்து உமன் மேலே இட்ஸ் கோயிங் அகேன்ஸ்ட் உமன் அண்ட் தோஸ் ஹூ கீப் த கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட் அண்ட் த டெஸ்டிமனி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ ஒரு ஈவெண்ட் வந்துட்டு நடக்குது. இட் இஸ் என்ன சொல்கிறது, ஒரு வார் மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குது. தட் தான் வந்துட்டு நம்ம சாப்டர் 12 வந்துட்டு நம்ம பார்த்துட்டே வரலாம். ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் போக வந்துட்டு நம்ம வந்துட்டு படிக்கலாம். ஸோ சாட்டர்டே லெசனில் வந்துட்டு ஒரு இலிஸ்ட்ரேஷன் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 2 ஆர்மி இருந்திருக்கு, ஹானிபலுடைய ஆர்மி அப்புறம் ரோமன் ஆர்மி. ஹானிபல் ஆர்மியில் வந்துட்டு 55,000 பீப்புள் இருந்திருக்காங்க. ரோமன் ஆர்மியில் வந்து 80,000 பீப்புள் இருந்திருக்காங்க. டிஃப்ரென்ஸ் ஆஃப் 25,000 பீப்புள். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் ஆர்மி வந்துட்டு தே ஹேட் லாட் மோர் அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட், வெப்பன்ஸ் இதெல்லாமே வந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் கூட பார்த்தோன்னா வந்துட்டு ரோமன் ஆர்மி வந்து அந்த பேட்டில் வந்துட்டு தே வில் லூஸ். ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு
குவான்டிட்டியோட குவாலிட்டி மேட்டர்ஸ்ன்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளும் வந்துட்டு இன் ஆர் டே வி ஆர் இன் பேட்டில் வித் சேட்டன். எவ்ரி டே வந்து இட் இஸ் அ பேட்டில் வித் சேட்டன். நம்ம வந்து பார்த்தோன்னா வி ஆர் கிரேட்லி அவுட் நம்பர்ட் பிகாஸ் ஆஃப் அவர் சின்ஃபுல் நேச்சர். நம்ம வந்துட்டு சேட்டன் கிட்ட வந்துட்டு கஷ்டப்பட்டு வந்துட்டு நம்ம வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். பட் அதுக்கு வந்துட்டு கடவுள் நம்மளை வந்துட்டு எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்கன்றது வந்துட்டு ரெவலேஷன் 12 வந்துட்டு நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் இன்னும் நம்ம பார்த்தோன்னா வி ஆல்ரெடி நோ த ரிசல்ட். சேட்டன் வந்துட்டு வில் லூஸ், ஜீசஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஜெயிப்பாங்கன்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ சண்டே லெசனுக்குள்ளே போவோம். த பேட்டில் இன் ஹெவன், ரெவலேஷன் 12 7 to 9 யாராவது வாசி. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்குறோம் வேர்ஸில் என்ன சொல்லுதுன்னா, ஹெவனில் வந்துட்டு ஒரு வார் நடக்குது. மைக்கேல் அண்ட் இஸ் ஏஞ்சல் ஃபாட் அகேன்ஸ்ட் ட்ராகன். ஸோ ட்ராகனுக்கும் ஏஞ்சல்ஸ்க்கும் நடுவில் வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்து அங்கே ஒரு சண்டை நடக்குது. அதில் வந்துட்டு இந்த ட்ராகன் வந்துட்டு தோத்துட்டு ஹெவன்லேருந்து வந்துட்டு கீழே வந்து தள்ளப்படுறாங்க. ஸோ இந்த சர்பென்ட் ட்ராகன் வந்துட்டு சேட்டன்னு வந்து நம்ம வேர்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வார் எங்கே நடக்குதுன்னா வந்துட்டு ஹெவனில் நடக்குது. ஸோ ஹெவன் வாஸ் இன் ஹெவன் வந்துட்டு எப்படி சொல்ற, இட் இஸ் வந்து கண்ட்ரோல் ஆஃப் காட். கண்ட்ரோல்னா கடவுளுடைய ஹி வாஸ் ரூலிங் தட் பிளேஸ். ஸோ அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு தேவர் கிரியேட்டட் பீயிங்ஸ் பை காட். ஸோ ஹெவனில் இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு கடவுள் தான் வந்துட்டு படிச்சுட்டு வந்தாங்க. ஸோ காட் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஹி ஹேட் கிவன் த ஃப்ரீ வில், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் வந்துட்டு வாஸ் கிவன் டு எவ்ரி ஒன்னு பார்க்குற ஹியூமன்ஸ், ஏஞ்சல்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ்னால தான் வந்துட்டு இவ்வளோ பிரச்சனையே வந்தது. கடவுள் வந்துட்டு எல்லோரும் ரோபோட்ஸ் மாதிரி படைச்சிருந்தாங்கன்னா கடவுள் நினச்ச மாதிரி வந்துட்டு எல்லாருமே வந்து நடந்திருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், கரெக்டாக தப்பான்னு வந்துட்டு உங்கள் தாட்ஸ் வந்துட்டு என்னது? ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், ஃப்ரீ வில். அதாவது மனுஷனை படைக்கின்ற போது தன்னுடைய அதாவது ஆசிட்டிஸ் அவரை போலவே அவன் உருவாக்கப்படுகிறான். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா தீர்மானிக்கிறது எல்லா காரியத்தையும் அவனுக்கு கொடுக்குறாரு, சுதந்திரமாக கொடுக்குறாரு. சுதந்திரமாக கொடுக்குறாருன்னா எல்லா காரியத்தையும் சுதந்திரமாக கொடுக்குறாரு அப்படின்னாலும் கூட ஆட்சின்றது அவர் கையில் இருக்கு, அதிகாரன்றது அவர் கையில் இருக்கு. அதில் அதை தான் சொல்கிறாரு, இதை நீ செய்யக்கூடாதுன்ற ஒரு கண்டிஷனை வச்சு தான் கொடுக்குறாரு. ஆனால் சுதந்திரத்தையும் கொடுக்குறார், நன்மை தீமை உன்னுடைய. அப்போ தேவன் யாரையும் அடிமைப்படுத்தலை, சுதந்திரமாகத்தான் என்ன பண்ணுறாரு, அவனை விட்டு கொடுக்குறாரு என்பதை நம்ம பார்க்குறோம். அது பண்ணலை அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி இவ்வளோ காரியங்களை நம்ம பேசி கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் இவ்வளோ காரியங்கள் நடக்க வேண்டிய காரியம் இல்லை. எல்லாத்துக்கும் தேவனுடைய நாமத்தையும் மகத்துவத்தையும் அறிவதற்காக, அவர் நீதியை அறிவதற்காக, அவர் ஆட்சி அதிகாரம் உள்ளவர் என்பதை அறிவதற்காக, எல்லாத்திற்கும் மேலாக அவரை மகிமைப்படுத்தணுன்ற ஒரு காரியத்தை உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஸ்கிரிப்டே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சொன்ன மாதிரி வந்துட்டு கடவுள் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீ வில் வந்துட்டு நம்முடைய பெனிஃபிட்காக தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லெசனுடைய எண்டில் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. திங்க் அபவுட் ஹவு சேக்ரெட் ஃப்ரீ வில் அண்ட் ஃப்ரீ சாய்ஸ் மஸ்ட் பி டு ஜீசஸ், who though knowing that it would lead him to the cross gave us free will anyway. What should this tell us about how carefully we should use this sacred but costly gift? ஸோ கடவுளுக்கு வந்துட்டு தெரியும், நான் வந்துட்டு இப்போது இவங்களை படைக்க போகிறேன், இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஃப்ரீ வில் கொடுக்க போகிறேன், கொடுத்து இவங்க அதை வந்து தப்பாக யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்துட்டு கடவுள் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படணும்னு வந்துட்டு அவங்களுக்கு ஆரம்பத்துலேயே வந்துட்டு தெரியும். இது வந்துட்டு தப்பாக போச்சுன்னா நான் வந்துட்டு
நான் வந்துட்டு நான் போய் கிராஸில் வந்துட்டு என்னை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு வந்துட்டு ஆஹ், நல்லாவே வந்துட்டு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் நம்மளுக்கு வந்துட்டு கடவுள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு நம்ம ஹவ் வி யூஸ் இட், நம்ம வந்துட்டு நம்ம ஃப்ரீ வில்ல வந்துட்டு எந்த டைரெக்ஷனுக்கு கொண்டு போய் யூஸ் பண்ணுறோன்றது வந்துட்டு இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். நம்ம அதை வந்துட்டு ரொம்ப யோசிச்சு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும்னு வந்துட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஃப்ரீ வில் வந்துட்டு இட் இஸ் நாட் அபவுட் நம்ம டெய்லி என்ன பண்ணுறோன்றதை விட நம்ம யார் சைடில் இருக்கணும்னு வந்து சூஸ் பண்ணுறோன்றது வந்துட்டு இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லெசனில் ஒரு பேசேஜ் இருக்குது. த பவர் ஆஃப் ஃப்ரீ சாய்ஸ் இஸ் க்ளோஸ்லி அலைன்ட் வித் அபிலிட்டி டு லவ். இஃப் யூ டேக் அவே த பவர் ஆஃப் சாய்ஸ் யூ டிஸ்ட்ராய் த அபிலிட்டி டு லவ். For love can never be forced or coerced. Love is an expression of free will. Every angel in heaven was faced with a choice with either to respond to God's love or to turn away in selfishness, arrogance and pride. There has never been neutrality in the great controversy. So நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீ வில் இருக்குது, நம்மளுக்கு வந்து ஒரு சாய்ஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு ரெண்டில் ஒரு சைடு வந்து சூஸ் பண்ணி ஆகணும். நியூட்ராலிட்டின்றது வந்து கிடையவே கிடையாது. அந்த சைடு ஒரு கால் இந்த சைடு ஒரு கால்ன்ற கான்செப்ட் வந்துட்டு இந்த கிரேட் கான்ட்ரவர்சியில் வந்துட்டு கிடையவே கிடையாது. வி ஹாவ் டு சூஸ் ஒன் சைடு. நம்ம வந்துட்டு கடவுள் பக்கமாக சேட்டன் பக்கமானு வந்துட்டு வி ஹாவ் டு சூஸ். இன்னொன்று என்ன பார்த்தோன்னா, பவர் ஆஃப் சாய்ஸ் நம்ம எடுத்துட்டோன்னா ட்ரூ லவ் வந்துட்டு இருக்கவே இருக்காதுன்னு வந்துட்டு பார்க்குறோம். ஸோ லவ் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃப்ரீ வில். ஸோ ஃப்ரீ வில் இருந்தால் தான் வந்துட்டு ஒன் பர்சன் வந்துட்டு ட்ரூ லவ்வோட வந்துட்டு எதை வேணாலும் வந்துட்டு நேசிப்பாங்க. இல்லைனா வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஃபியர்ன்றதை வந்துட்டு நம்ம பார்க்குறோம். லவ்ன்றதை விட தட் வில் டேர்ன் இன்டு ஃபியர். ஸோ ஸோ ஹெவனில் வந்துட்டு ஏஞ்சல்ஸ்க்கு வந்துட்டு இதே ப்ராப்ளம் தான் ஆச்சு. அவங்க வந்துட்டு தேவர் இன் அ குட் பொசிஷன். சேட்டன் வந்துட்டு எல்லா பிஃபோர் திஸ் கான்ட்ரவர்சி பிகான் எவ்ரி ஒன் வாஸ் இன் அ குட் பொசிஷன். சேட்டன் வந்துட்டு ஹீ கன்வின்ஸ் தி அதர் ஏஞ்சல்ஸ் தட் ஹீ வில் கெட் தம் சம்திங் பெட்டர். நான் வந்துட்டு இதை விட உங்களுக்கு நல்லதாக வந்துட்டு ஏதோ கொடுக்குறேன்னு வந்துட்டு ஹி ஹஸ் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ பெரிய வந்துட்டு டிசீவ் பண்ணுறான்னு பார்க்குறோம். ஸோ சின்ஸ் இந்த ஏஞ்சல்ஸ்க்கு எல்லாமே ஃப்ரீ வில் இருந்ததுனால அவங்க வந்துட்டு சைடு மாறுறாங்க. ஜீசஸ் கிட்ட வந்து சேட்டனோட சைடுக்கு வந்து மாறுறாங்க. பட் எண்டில் வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்குறோம். அவங்க வந்துட்டு தேவர் புஷ் டவுன் டு ஹெவனில் வந்துட்டு அவங்க இருந்த பிளேஸை வந்துட்டு அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டு அவங்க வரணுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு வந்துட்டாங்கன்னு பார்க்குறோம். ஸோ ஃப்ரீ வில் வந்துட்டு இட் இஸ் அன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இன் ஆர் சால்வேஷன். அப்புறமா நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்துட்டு நம்ம கரெக்டாக நடத்துறதுக்கு வந்துட்டு நம்ம கடவுள் கொடுத்துருக்க ஃப்ரீ வில்லுடைய இம்பார்ட்டன்ஸ், அப்புறமா அதை எப்படி யூஸ் பண்ணுன்றது வந்துட்டு உணர்ந்தோன்னா நம்ம வந்துட்டு லெசனில் கொடுத்துருக்கபடி நம்ம நடக்கிறதுக்கு வந்துட்டு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த லெசன்லேருந்து வேறு யாருக்கும் எதாவது தாட்ஸ் கொஷின்ஸ் ஏதாவது இருக்கலன்னா வி வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் லெசன். ஓகே, மண்டே லெசன் சேட்டன்ஸ் அட்டாக். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேட்டன் வந்துட்டு காடை வந்துட்டு எப்படி அட்டாக் பண்ணி எப்படி கீழே இழுக்கலான்னு தான் வந்துட்டு ஹிஸ் கான்ஸ்டன்ட் அட்டெம்ப்ட்ஸ் ஆர். ஃபர்ஸ்ட் ஹெவனில் வந்துட்டு ஒரு வார் ஆச்சு, அதுலேயும் வந்துட்டு ஹி ஃபெயில்ட். கிரைஸ்ட் பர்த்லேயுமே வந்துட்டு பிறந்த உடனே வந்துட்டு கிரைஸ்ட்டை கொலை பார்த்தா அங்கேயும் ஹி ஃபெயில்ட். டெம்டேஷன்ஸ் இப்படி நிறையா வந்துட்டு கடவுள் கிரைஸ்ட்க்கு வந்த பிறகு நிறையா அட்டெம்ப்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஹி ஃபெயில்டு இன் எவ்ரி திங். அவனுக்கு அல்டிமேட் ஃபெயிலியர் வந்துட்டு கடவுள் வென் ஹி வாஸ் க்ரூசிஃபைட் ஆன் த கிராஸ், தட் வாஸ் சேட்டன்ஸ் அல்டிமேட் ஃபெயிலியர் வித் கிரைஸ்ட்னு வந்துட்டு பார்க்குறோம். பட் அதுக்கப்புறமா வந்துட்டு ஹி ஹாஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் அஸ். நம்ம மேலே வந்துட்டு சேட்டன்ஸ் ஃபோக்கஸ் வந்துட்டு இருக்குதுன்னு வந்துட்டு பார்க்குறோம். ஸோ ரெவலேஷன் 12:4-6 வாசிப்போம்.
போதும். ஓகே. ஸோ இந்த பேசேஜில் வந்துட்டு 4 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கு. டிராகன், உமன், மேல் சைல்டு, அப்புறமா ராட் ஆஃப் அயன். ஸோ இது நாலுமே வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண சொல்லி நம்மளுக்கு வந்து லெசனில் கொடுத்துருக்கு. ஸோ 9th verse வந்துட்டு நம்ம வாசிப்போம். ஸோ இந்த வேர்ஸில் நம்மளுக்கு சேம் சாப்டர்லேயே வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டிராகன் வந்துட்டு சேட்டன் தான் வந்துட்டு, அந்த டிராகன் வந்து நம்ம டைரக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உமன்னா யாருன்னு வந்துட்டு பார்ப்போம். எஃபிஷியன்ஸ் 5:25-27. ஓகே. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 25th verseல வந்து என்ன கொடுத்துருக்குன்னா, ஹஸ்பண்ட் லவ் யூர் ஒய்ஃப்ஸ் ஈவன் அஸ் கிரைஸ்ட் ஆல்சோ லவ் த சர்ச். ஸோ ஹஸ்பண்டையும் ஒய்ஃப் வந்துட்டு ஒரு இனிஷியலாக சொல்லிட்டு அதுக்கே வந்துட்டு கிரைஸ்டையும் சர்ச்சையும் வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்குறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இன்னும் 2 வேர்ஸையும் நம்ம வாசிச்சோன்னா வந்துட்டு சர்ச்சை வந்துட்டு இந்த ஒய்ஃப்ஸ் ஆர் உமனுக்கு வந்துட்டு கம்பேர் பண்ணிகிட்டே வந்துட்டு வராங்க. ஸோ ரெவலேஷன்லேயும் வந்துட்டு நம்ம இந்த சேம் மீனிங் எடுத்தோன்னா உமன் வந்துட்டு நம்ம சர்ச்சை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு வந்துட்டு பார்க்கலாம். மேல் சைல்டு வந்துட்டு ஜீசஸ், அது வந்துட்டு நம்மளுக்கு அந்த இனிஷியல் பேசேஜ்லேயே வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ராட் ஆஃப் அயனுக்கு வந்துட்டு நம்மளுக்கு சாம்ஸ் சாப்டர் 2 verse 8 and 9 மற்றும் 7, 8, 9, 7 to 9. Okay, so 9th verseல வந்து thou shalt break them with a rod of iron, thou shalt dash them in pieces like a potter's. ஸோ இங்கே வந்துட்டு ராட் ஆஃப் அயன் இஸ் ரெப்ரசென்டிங் அ ரூலர்ஷிப். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அத்தாரிட்டி எடுத்து இருக்கிற ஒரு ரூலர்ஷிப்பை வந்துட்டு இந்த ராட் ஆஃப் அயன் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த பேசேஜில் வந்துட்டு நம்ம வாசிச்சோம், சேட்டன் வந்துட்டு ஹீ டுக் டவுன் 1/3 ஆஃப் தி ஏஞ்சல்ஸ் வித் ஹிம். சேட்டன் வந்துட்டு ஹெவன் அண்ட் கீழே தள்ளப்பட்டப்போ 1/3 ஆஃப் த ஏஞ்சல்ஸ் வந்துட்டு அவங்க கூட வந்துட்டு கீழே வந்தாங்கன்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ எதுக்காக வந்துட்டு சேட்டன் இந்த 1/3 ஆஃப் த ஏஞ்சல்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறான்? ஜீசஸ் வந்துட்டு இந்த உலகத்தில் இருந்தப்போ அவர் வந்துட்டு எல்லாரும் அக்செப்ட் பண்ணாங்களா? ஜீசஸ் வந்துட்டு இந்த வேர்த்தில் வந்து இருந்தப்போ ஹி வாஸ் நாட் அக்செப்டட். எல்லாருமே வந்துட்டு கடவுள் சொன்னதை வந்துட்டு ரெடியாக வந்துட்டு அக்செப்டே பண்ணலன்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஐசியா 53:3 வாசிக்கலாம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனும். ஸோ இந்த வேர்ஸில் பார்க்குறோம், ஹீ இஸ் டிஸ்பைஸ் அண்ட் ரிஜெக்டட் ஆஃப் மென், அ மேன் ஆஃப் சாரோஸ் அண்ட் அக்வைண்டட் வித் கிரீஃப். ஸோ கடவுள் வந்துட்டு இந்த வேர்ல்டில் வரும்போது ஹி வாஸ் டிஸ்பைஸ் அண்ட் ரிஜெக்டட். யாருமே வந்துட்டு ஏற்றுக்கிறதுக்கு வந்துட்டு அந்த ஹார்ட் வந்து யாருக்குமே இருக்கல. ஸோ இந்த வேலையில் யார் பார்த்ததுன்னா வந்துட்டு சேட்டன் அண்ட் அவங்க கூட இந்த ஏஞ்சல்ஸ் தான் வந்துட்டு ஜீசஸ் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு அங்கே இந்த சாதுசீஸ், ஃபாரிசீஸ், ரோமன்ஸ் இவங்க ஹார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹார்டன் பண்ணி மைண்ட் செட்டையே மாற்றி வந்துட்டு வச்சுருந்துருக்காங்கன்னு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதே சுச்சுவேஷன் தான் வந்துட்டு வி வில் ஆல்சோ பி புட் இன் டு ஹீப்ரூஸ் 4:15 வாசிப்போம்.
ஸோ நான் சொன்ன மாதிரி கடவுள் வந்துட்டு வரக்கு முன்னாடி சேட்டன் அண்ட் ஏஞ்சல்ஸ் எவ்வளோ ஒர்க் பண்ணாங்களோ அதே அமௌண்ட் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு தே ஆர் ஒர்க்கிங். பட் ஜீசஸ் இந்த உலகத்தில் வந்தப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஹி ஹஸ் லிவ்ட் அண்ட் ஷோட் தட் எல்லாமே வந்துட்டு நம்ம ஓவர் கம் பண்ணலான்னு வந்துட்டு சொன்னாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த வேர்ஸில் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். காட் ஹஸ் ஓவர் கம் எவ்ரி திங் அஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அஸ். ஏர்த்தில் வந்துட்டு வாழ்ந்து எல்லாமே வந்துட்டு ஓவர் கம் பண்ண முடியும்னு வந்துட்டு வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஸோ அந்த பிலீஃபோட வந்துட்டு நம்ம இஃப் வி லீட் ஆர் லைஃப் நம்மளுக்கும் வந்துட்டு சேட்டன் அண்ட் ஏஞ்சல்ஸ்லேருந்து ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கும்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். In the Bible, a rod is a symbol of dominion or rulership. A rod of iron is a symbol of unbreakable, all-powerful, invincible rulership. Jesus faced every single temptation that we experience, but he came of a conqueror. The devil is a defeated foe. Christ has triumphed over him and his life and defeat and resurrection. So, கடவுள் வந்துட்டு he has already defeated Satan. The battle வந்துட்டு he has already won for us. But நம்ம வந்துட்டு we should be able to accept Jesus victory. இதான் வந்துட்டு நெக்ஸ்ட் லெசன் வந்துட்டு நம்ம படிப்போம். நம்ம இந்த பேட்டில் வந்துட்டு ஆல்ரெடி ஜெயிக்கப்பட்டிருக்கு நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம வாழ்ந்தோன்னா சேட்டன் ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு வந்துட்டு பார்க்குறோம். ஒரு வேர்ஸ் வாசிக்கலாம். Philippians 3:9. ஓகே, ஸோ இந்த வேர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்துட்டு we should not live by our own righteousness, பட் நம்ம கடவுள் வந்துட்டு அவங்க கெயின் பண்ணியிருக்க ரைச்சஸ்னஸ் மேலே நம்ம ஃபெய்த் வச்சுட்டு நம்ம வாழ்ந்துட்டு வந்தோன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்துட்டு லாட் ஈஸியராக இருக்கும்னு வந்துட்டு சொல்லிகிட்டே வந்துட்டு வராங்க. இன்னொரு வேர்ஸ் வாசிப்போம். 1 Peter 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேட்டன் வந்து இஸ் ஆல்ரெடி அ டிஃபீட்டட் ஃபோ. ஹி ஹஸ் ஆல்ரெடி லாஸ்ட், பட் இஸ் நாட் ஸ்டாப்பிங். சேட்டன் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக வந்துட்டு நம்மளை எப்படி விழ வைக்கலான்னு வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் வந்து பார்க்குறோம். பட் த்ரூ ஜீசஸ் விக்ட்ரி வில் பி ஏபிள் டு ஓவர் கம்னு வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ வில் மூவ் ஆன் டு டியூஸ்டேஸ் லெசன். இந்த லெசனில் யாருக்காவது ஏதாவது வசனத்தை கொஞ்சம் கவனித்து வாசிக்கும்போது பார்க்கும்போது சாத்தான் வந்து கெர்ச்சிக்கிற சிங்கம் போல, சிங்கம் கிடையாது, சிங்கத்தை போல. இப்போ வேட்டையாடக்கூடிய ஒரு மிருகம் ஓடுது. வேட்டையாட ஓடும்போது அதுக்கு எது மாட்டோம் அப்படின்னா பலவீனமாக ஓடுறது, லேட்டாக ஓடுறது தான் பிடிக்கும். அப்போது இன்றைக்கு நம்ம பலவீனமான ஆத்மாக்கள் இருந்தாங்கன்னா அவங்கள தான் சாத்தான் தூக்கிட்டு போவான். கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க பலவீனமாக இருக்கக்கூடாது, சாத்தானுக்கு இறையாகக்கூடாது. அவனும் சிங்கத்தை போல வரான் அப்படின்னா அவன் சிங்கம் கிடையாது. அதை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது வந்து ஹஸ்பண்டுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா மனைவிக்கு அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அப்போது ஹஸ்பண்டாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவானோ அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய சபைக்கும் அதே துன்பங்கள் தான் வரும். ஆனால் ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டாக்க, என் வாயின் வார்த்தையினாலே நீங்கள் பிழைப்பீர்கள்னு சொல்லிட்டுருக்கிறார். இந்த காரியத்தில் வந்து என்ன அப்படின்னு கேட்டால், தேவனுடைய வார்த்தையை கொண்டு மட்டும்தான் நம்ம பிழைக்கணும், உலக பிரகாரமான உபதேசத்தை கொண்டு பிழைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த கற்பனையும் அந்த வார்த்தையும் அந்த சத்தியத்தையும் அவங்க பிடிச்சி நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா எஸ்கேப் ஆகிடுறாங்க. அப்போ வார்த்தையினால தான் பிழைக்கிறாங்க. அப்போது தேவனுடைய மனவாட்டியாக இருக்கக்கூடிய சபையானது எந்த விதத்திலும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட அதே பிரச்சனை சபைக்கு ஏற்படத்தான் செய்யும். அதையும் நம்ம ஜெயிக்கணும்னா அவர் வார்த்தையை கொண்டு தான் பிசாசை தோக்கடிச்சார். அவன் 3 கேள்வி கேட்டால் 3 வார்த்தையை கொண்டு தோக்கடிச்சார். அதே மாதிரி நமக்கு வார்த்தை
தெரியல, இந்த வேத வசனத்தினுடைய தெளிவு இல்லை அப்படின்னா நாமளும் தோற்று போவோம். அதனால தான் இந்த சாப்பத்து ஸ்கூலுன்றதே வச்சிருக்கு. ஏன் அப்படின்னா எல்லாத்துலேயும் நம்ம ஞானமும் அறிவும் வேத வசனத்தினுடைய தியானமும் நமக்கு வேணுன்றதான் இதனுடைய நம்ம கொடுக்கக்கூடிய பேஸு. இதை நம்ம புரிஞ்சிக்காமல் இருந்தோம் அப்படின்னா, வீக்னஸாக இருந்தோம் அப்படின்னா, ஜபத்திலேயே வேதத்திலேயே தியானத்தில் வீக்னஸாக இருந்தான்னா அவன் லேட்டாக ஓடுவான், அவன் லேட்டாக பலகீனமாக ஓடுவான், அவன் நிச்சயமாக இரையாயிடுவான். இதுதான் இங்கே உள்ள சொல்லப்பட்ட காரியம். கரெக்ட். நம்ம நேச்சரில் பார்த்தாலும் வந்துட்டு ஒரு லைன் இல்லை எந்த ப்ரெடேட்டர் அட்டாக் பண்ணனாலும் வீக் இல்லைனா தனியாக இருக்க அனிமல்ஸ் தான் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துட்டு போவோம். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு யூனிட்டியாக கிரைஸ்டோட வேர்டை படித்து நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமாக வந்துட்டு இருக்காதுன்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ டியூஸ்டே லெசனுக்கு வந்துட்டு போவோம். அக்செப்டிங் ஜீசஸ் விக்ட்ரி. ஸோ ரெவலேஷன் 12:10 வாசி. ஓகே, இந்த வேர்ஸில் வந்துட்டு த அக்யூசர் ஹேஸ் பீன் கேஷ் டவுன்னு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஷ் டவுன்ன்ற ஒரு இதுக்கு வந்து என்ன மீனிங்காக இருக்கும்? மல்டிபிள் வேஸில் வந்துட்டு இந்த கேஷ் டவுன் வந்து எடுத்துக்கலாம். ஒன்று வந்துட்டு ஹி வாஸ் புஷ் ஃப்ரம் ஹெவனில் வந்துட்டு கீழே தள்ளப்பட்டா. பட் இதோடைய அல்டிமேட் மீனிங் என்னென்னா ஹி வாஸ் டிஃபீட்டட். அவன் வந்துட்டு தோற்று போய் தான் வந்துட்டு கீழே வந்துட்டு தள்ளப்பட்டான்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். லெசனில் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணிகிட்டே வராங்க சேட்டன் லாஸ்ட் அப்படின்னு. அவன் தள்ளப்பட்டான்னா எதனா வச்சு தள்ளப்பட்டான் அது தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரியாமலே நம்ம போய்டுறோம். என்னன்னா அதாவது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ஜபத்தில் சொல்லி கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா அவருடைய நாமத்தை தூசிச்சிருக்கான், அவருடைய நாமத்தின் மேலே குற்றம் சுமத்தி இருக்கிறான். அது பரலோகத்திலே இந்த காரியத்தை அவன் நிகழ்த்தினதுனால அந்த குற்றம் சாட்டப்பட்டதை நிறைய தூதர்கள் வந்து அதை என்ன பண்ணிட்டாங்க, அவன் சொல்கிற வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. அப்போ நீர் சர்வாதிகாரி, நீர் எல்லாத்தையும் உம்முடைய வல்லமைகளெல்லாம் எங்களுக்கு முழுமையாக பகிர்ந்து கொடுக்கல, எல்லாத்தையும் செய்திருக்கிறீர் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குது. அதனால தான் சில அதிகாரமெல்லாம் உம்முடைய கையில் இருக்குது, எங்களுக்கெல்லாம் கொடுக்கல. அப்போ நீர் சர்வாதி, அங்கே பல குற்றங்களை அவன் சொல்லியிருக்கிறான். அதனால தான் அந்த ஜபத்தில் கூட ஏசப்பா என்ன சொல்கிறான்னா உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். புரியுதுங்களா? அப்போ அதில் வந்து என்னாச்சு அப்படின்னா அவன் எந்த குற்றத்தையும் சுமத்தி அதை ப்ரூவ் பண்ண முடியாதனால தான் அவன் தள்ளப்பட்டு போனான். இந்த காரியத்தை பூமியில் இப்போ நிறுத்தி கொண்டிருக்கிறான். கரெக்ட். ஸோ சேட்டன் வந்துட்டு பண்ண தப்பு என்னென்னா பேசிக்காக ஃப்ரீ வில்லை வந்துட்டு கடவுள் கொடுத்துருந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை வந்துட்டு தப்பாக வந்து யூஸ் பண்ணி கடவுள் அகெயின்ஸ்ட் போனதுனால தான் வந்துட்டு கீழே தள்ளப்பட்டான்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்குறோம். ஸோ லெசனில் இங்கே திரும்ப கொடுத்துருக்கு, ஆல்தோ த பேட்டில் ஸ்டில் ரேஜஸ் ஆன் எர்த், Satan has lost, period. This is true not only of Christ's ultimate victory at the climax of human history, but is also true in our battle over the principalities and powers of evil in our personal life. Some Christians live in frustrated defeat. They are hoping for victory over some attitude or habit, but never grasp the reality of Christ's victory for them in their personal life. So, Christ வந்துட்டு நம்மளுக்காக he has already won the battle. சேட்டன் வந்து திரும்ப ஜெயிக்கிறதுக்கு வந்துட்டு சான்ஸே வந்துட்டு கிடையாது. பட் நம்ம வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்தில் வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். பட் நம்ம வந்துட்டு கடவுள் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க பவர், நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு நம்ம ரியலைஸ் பண்ணி இதை ஏற்றுக்கிட்டோன்னா வந்துட்டு இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். கொலோசியன்ஸ் 2:14 வாசி. கொலோசியன்ஸ் 2:14. ஸோ கடவுள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா when is nailed to the cross நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக இருந்த எல்லாத்தையுமே வந்துட்டு கடவுள் வந்துட்டு he took it upon himself and was sacrificed வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ
இந்த தாட் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி மைண்டில் வந்துருக்கு. நம்மளுக்கு விக்ட்ரி வந்து இஸ் ஆல்ரெடி ப்ராமிஸ்ட். பட் இதை வந்துட்டு நம்ம ஏற்றுட்டு நம்ம அப்ளை பண்ணுறது தான் வந்துட்டு இட் இஸ் அ பிக் பார்ட்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ரெவலேஷன் 12:11 வாசிப்போம். நெக்ஸ்ட் வர்ஸ் ரெவலேஷன் 12:11. ஸோ இந்த வேர்ஸில் வந்துட்டு அந்த பேட்டில் வந்துட்டு எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பை த வேர்ட் ஆஃப் த டெஸ்டிமோனி அண்ட் பை த பிளட் ஆஃப் த லேம். ஸோ கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க டெஸ்டிமோனி, அப்புறமா கடவுளுடைய சாக்ரிஃபைஸ், போத் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். கடவுள் நம்மளுக்கு வந்துட்டு பண்ண சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணோம், ப்ளஸ் கடவுளுடைய வேர்டை வந்துட்டு நம்ம அக்செப்ட் பண்ணணும்னு பார்க்குறோம். ரெண்டுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் திங்ஸ் கிடையாது, ரெண்டுமே சேம் தான். இதை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணால் வந்துட்டு கடவுள் நமக்கு விக்ட்ரி வரலான்னு சொல்லலை, விக்ட்ரி இஸ் அஷ்யூர்ட் ஃபார் அஸ்ன்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். 7 times in Revelation's messages to the churches we find the expression he who overcomes. Here in Revelation 12:1 find the concept of this overcoming again. ஸோ இந்த ஓவர் கம் வந்துட்டு லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிக்காவுன்ற ஒரு வேர்டுன்னு வந்துட்டு இருக்குது. ஸோ ஓவர் கம்னா வந்துட்டு ஒரு ப்ராப்ளமை வந்துட்டு தாண்டி வர்றது மட்டும் இல்லை. இங்கே ரூட் வேர்டுடைய மீனிங் என்னென்னா டு கான்குவர், டு ப்ரிவேல், டு ட்ரைம். ஸோ அதை ஓவர் கம் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ரூல் பண்ணுறது தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறதுன்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரெவலேஷன் பிகினிங்கில் அந்த 7 சர்ச்சஸ் இருக்க மெசேஜஸ் பார்த்தோன்னா வந்துட்டு ஹீ ஓவர் கம்ஸ்னு வந்துட்டு கடவுள் நிறையா தாட்ஸ் வந்துட்டு அங்கே ஒரு சர்ச்சுக்கும் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ சிம்லர் தான் வந்துட்டு இங்கேயுமே நம்மளுக்கு கடவுள் வந்துட்டு நான் இது பண்ணியிருக்கேன், இது நீ அக்செப்ட் பண்ணுனா ஓவர் கம் பண்ணலான்னு வந்துட்டு கடவுள் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு வேர்ஸ் வாசிப்போம், ரோமன்ஸ் 8:37. ஸோ ரோமன்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கு, வி ஆர் கம்ப்ளீட் விக்ட்ரியை வந்துட்டு நம்ம பார்க்குறவங்கள தான் வந்துட்டு நம்ம இருக்கிறோம். ஸோ ரிப்பீட்டடாக சொல்கிறேன், பட் விக்ட்ரி இஸ் ஆல்ரெடி ப்ராமிஸ் ஃபார் அஸ். நம்ம வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணி நடக்கிறது தான் வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்துட்டு இட் வில் மேக் அ டிஃப்ரென்ஸ்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். யாருக்காவது இன்னும் ஏதாவது ஃபர்தர் தாட்ஸ், என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது? அதாவது சத்தியத்தையும் சுவிசேஷத்தையும் சொல்லும்போது அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள், பிரச்சனைகள், அவங்க சிறைச்சாலையில் போடப்பட்டாங்க, அடிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையே சொல்லுது. அப்போ நம்ம மரணத்துக்குனாலும் சரி பரவாயில்ல, நாங்கள் கொல்லப்பட்டாலும் சரி பரவாயில்ல, நாங்கள் இயேசுவின் அன்பை நாங்கள் விடமாட்டோம், நாங்கள் சத்தியத்தை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ரோமருடைய ஆட்சி காலத்தில் இந்த எழுதப்பட்ட இந்த நிருபம், அது இந்த காலத்தில் இந்த தேசத்தில் நடக்க அப்படின்னா நமக்கு ஒரு சட்டம் கிடையாது, நமக்கு ஒரு அனுமதி கிடையாது, நம்மளை ஓட விடுவாங்க, நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற காலகட்டங்கள் வரும்போது இந்த இடத்துல நம்ம நிற்போமா அப்படின்றத ஒரு கேள்வியை தான் அங்கே வச்சிருக்கு. நம்ம இப்படியே வாஸ்து விட்டுட்டு போகிறதுக்காக இந்த வசனங்கள் கிடையாது. இந்த காலகட்டத்தில், இந்த நிமிஷத்தில், இந்த தேசத்தில் கூட இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. மொத்தமாக என்ன அப்படின்னா ஒரே சட்டம், ஒரே ரிலீஜியன் இப்படின்ற பிரச்சனை ஏற்கனவே பாஸ்டர் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதே பிரச்சனை இங்கே வந்துட்டு தான் இப்போ பிரச்சனையில் இருக்குது, ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் கொல்லப்பட்டாலும் அடிக்கப்பட்டாலும் இந்த சத்தியத்தில் நிற்போமா, மறுதளிக்காமல் நிற்போமா, இந்த கேள்வி இந்த வசனத்தில், இந்த பாடத்தில் நமக்கு கேட்குது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கோம்? எல்லா சமயமே ஓடிடும், பதறாத்தான் இருக்குது. ஆனால் கனி கொடுக்கக்கூடியது ஓடாது. எந்த காற்று எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த கருது என்ன செய்யும்? அது போகாது, தன்னை வணங்கி நிற்கும். அது மாதிரி தான் எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்து நிற்கக்கூடிய கடைசி நேரத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அது நம்மளை நினைவுபடுத்துது. ஸோ இந்த ரெமினன்ட் பீப்புள் பற்றி வந்துட்டு தேர்ஸ்டே லெசனில் நம்ம வந்துட்டு இன்னும் படிப்போம். ஸோ மூவிங் ஆன் டு வெட்னஸ்டேஸ் லெசன், ரெவலேஷன் 12:14-16.
ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டைம் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க, டைம் அண்ட் ஹாஃப் அ டைம். ரொம்ப டீட்டெயிலாக வந்து அதுக்குள்ளே போகல, பட் இது வந்துட்டு டைம்னா 1 இயர், டைம்ஸ்னா 2 இயர், அப்புறமா ஹாஃப் இயர், ஸோ 3.5 இயர்ஸ். இது வந்து நம்ம 360ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 1260 வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 1260 டேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு நம்ம ப்ராஃபிட்டிக் இதில் வந்துட்டு 1 day is equal to 1 yearன்னு பார்த்தா அது 1260 இயர்ஸ் வந்துட்டு ஆகுது. ஸோ இங்கே இந்த உமன் வந்துட்டு வில்டர்னஸுக்கு போயிட்டு அங்கே டைம் அண்ட் ஹாஃப் அ டைம் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ சர்ச் வந்துட்டு ஒரு டார்க் பீரியட்குள்ளே வந்துட்டு 1260 இயர்ஸ் வந்துட்டு போகுன்றதான் வந்துட்டு இந்த பேசேஜ் வந்துட்டு நம்ம மீன் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 538 ஏடியிலேருந்து 798 ஏடி வந்துட்டு இந்த டைம் பீரியட் வந்துட்டு பார்க்குறோம். ஸோ இந்த டைமில் வந்துட்டு சர்ச் வந்துட்டு ரொம்ப பர்சிக்யூஷன் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுது. ஆல்மோஸ்ட் 55 crore பீப்புள் வந்துட்டு இந்த டைம் பீரியட் வந்து பர்சிக்யூட் பண்ணி கொல்லப்பட்டிருக்காங்கன்னு வந்துட்டு பார்க்குறோம். 5 crore பீப்புள். இந்த டைமில் வந்துட்டு இந்த பேசேஜில் நம்ம இன்னும் பார்த்தோன்னா வந்துட்டு சர்பெண்ட்டை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதுக்கப்புறமா ஃப்ளட். ஸோ சர்பெண்ட்லேருந்து வாயிலேருந்து ஒரு ஃப்ளட்டு வந்துட்டு வெளியில் வருது. ஸோ இந்த ஃப்ளட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரூத்க்கு அகேன்ஸ்டாக இருந்த எல்லா திங்ஸுமே வந்துட்டு நம்ம இந்த ஃப்ளட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ சயின்ஸாக இருக்கட்டும், ஆர்ட்டாக இருக்கட்டும், லிட்ரேச்சராக இருக்கட்டும், ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்துட்டு பீப்புளை வந்து ட்ரூத்லேருந்து வந்துட்டு டீவியேட் பண்ணிகிட்டே வந்துட்டு வருதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நிறையா இந்த பெரிய பெரிய ரோமன் கேத்தலிக் சர்ச்சஸில் வந்துட்டு உள்ளே வந்து அந்த கிளாஸு இதெல்லாம் வச்சு பயங்கரமாக வந்துட்டு ஆர்ட் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு அதை போய் பார்க்குறதுக்குன்னே வந்துட்டு போக ஆரம்பித்தாங்கன்னு வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ஃப்ளட் வந்துட்டு நம்மளுக்கு ட்ரூத்லேருந்து டிவைட் பண்ண எல்லா திங்ஸுமே வந்துட்டு மீன் பண்ணிகிட்டே வருது. ஆனால் நம்ம பார்த்தோன்னா இந்த ஃப்ளட் வந்துட்டு ட்ரூத்தை வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு கரெக்ட் பண்ணல. ட்ரூத் வந்துட்டு கடவுள் வந்துட்டு எல்லா காலத்துலையுமே வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு வந்திருக்காங்க. பீப்புளை தான் வந்துட்டு இந்த ஃப்ளட் வந்துட்டு கரெக்ட் பண்ணியிருக்கு. அந்த காலத்தில் இந்த ஜனங்களோட மென்டாலிட்டியை மாற்றி அவங்க வழியாக வந்துட்டு ட்ரூத் வந்து டிவைட் பண்ணிகிட்டே வந்துச்சு. பட் ஆக்சுவல் ட்ரூத் வந்துட்டு கடவுள் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அதை வந்துட்டு காப்பாற்றிட்டே வந்திருக்காங்க. மார்ட்டின் லூத்தர், ஜான் வைக்லிஃப், இந்த மாதிரி நிறையா பேர் வச்சு வந்துட்டு கடவுள் வந்துட்டு நடத்திட்டே வந்திருக்காங்க. ஸோ சேட்டன் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் இஸ் கான்ஸ்டன்ட்லி அட்டாக்கிங் அஸ். நம்மளை வந்துட்டு எதுக்கு அட்டாக் பண்ணுறோன்னா நம்ம வந்துட்டு இந்த ஃப்ளட்னால வந்துட்டு வி ஆர் கரப்டட். நம்ம வந்துட்டு இன்னும் இம்ப்யூராக தான் இருந்துகிட்டே இருக்கோம். அதனால தான் வந்துட்டு சேட்டன் நம்ம பின்னாடி கான்ஸ்டன்டாக வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கான்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த உமன் வந்து பார்த்திங்கன்னா ஷி வாஸ் லெட் டு த வில்டர்னஸ்க்கு வந்துட்டு போனாங்கன்னு பார்க்குறோம். ஸோ வில்டர்னஸ் வந்துட்டு நம்மளுக்கு இந்த டார்க் ஏஜஸ் மீன் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். பட் இதில் வில்டர்னஸில் இருக்கிறதுனால வந்துட்டு ஃபியூ திங்ஸ் வந்துட்டு படிச்சுக்கிறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஒன்று வந்துட்டு டிபெண்டன்ஸ் ஆன் காட். கடவுள் மேலே டிபெண்டன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ 14th verse வந்துட்டு வாசிப்போம். ரெவலேஷன் 12:14. ஓகே போதும். ஸோ அங்கே பார்க்குற வில்டர்னஸில் வந்துட்டு த உமன் வாஸ் நரிஷ்ட். ஸோ கடவுள் வந்துட்டு அந்த உமனுக்கு வந்துட்டு நரிஷ்னா என்ன சாப்பாடுன்னு தான் சொல்ல வந்துட்டு கொடுத்துட்டே வந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஒரு கஷ்ட காலத்தில் இருக்கும்போது வந்துட்டு நம்ம கடவுள் மேலே டிபெண்டன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று வந்துட்டு நம்ம அப்போ தான் வந்துட்டு கரெக்டான வழிங்களை வந்துட்டு படிப்போன்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஐ திங்க் லாஸ்ட் குவார்ட்டரில் 2 quarters பிஃபோர் வந்துட்டு இந்த குரூசிபிள் பற்றி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு குவார்ட்டர் இருந்துச்சு. ஸோ அந்த லெசன் நம்ம படித்ததே அப்படி தான். நம்ம கஷ்ட காலத்தில் இருக்கும்போது வந்துட்டு நம்ம என்ன படிக்கிறோமோ அதை என்றைக்குமே வந்துட்டு நம்ம மறக்க மாட்டோம்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த வில்டர்னஸ்க்கு போகிற வந்துட்டு ஒரு கஷ்டகாலமாக இருந்தாலும் வந்துட்டு அதுலேருந்து வெளியே வந்தப்போ வந்துட்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம்னு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். The fierce satanic persecution of Bible-believing Christians was an extension of the great controversy between good and evil. Coming out of the darkness of the Middle Ages at the time of Reformation, men and women were faced with a choice. Would they be faithful to the word of God, or they would accept the teachings of priests and prelates? Once again, truth triumphed, and God had people who were faithful to him in the face of the mighty oppression. So
இங்கேயுமே வந்துட்டு இந்த டார்க் ஏஜஸ்லேயும் அந்த கிரேட் கான்ட்ரவர்சியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் வந்துட்டு ஆச்சு. திரும்ப வந்துட்டு ரெண்டு சைடு இருக்குது. ஒன்று வந்துட்டு நான் ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணலன்னா வந்துட்டு பர்சிக்யூஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டு ஒரு வேர்ல்டே ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் லீட் பண்ணலாம். இல்லைன்னா நான் ட்ரூத்துக்கு நிற்கிறேன்னு சொன்னால் யூ வில் பி பர்சிக்யூட்டட். ஸோ இங்கேயுமே வந்துட்டு நம்ம ஃப்ரீ வில்லுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. அந்த காலத்துலேயுமே வந்துட்டு கிரேட் கான்ட்ரவர்சியில் இருந்த அதே சுச்சுவேஷன் தான். ரெண்டு சைட்ஸ் இருக்குது. ஒரு கிளியர் சாய்ஸ் இருந்துச்சு, நம்ம எந்த சைடு வந்துட்டு போகணுன்னு ஒரு சாய்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு விழுந்தாலும் வந்துட்டு கடவுளுக்காக நின்ன ஆளுங்க வந்துட்டு அப்போவுமே வந்துட்டு இருந்தாங்கன்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். இன்னொரு வேர்ஸ் வாசிப்போம், எக்ஸோடஸ் 7:16. ஸோ இங்கே பார்க்குறோம், கடவுள் வந்து மோசஸ் சொல்கிறார், நீ போய் அவன் சொல்லு, லெட் மை பீப்புள் கோ தட் தே மே சர்வ் மீ இந்த வில்டர்னஸ். ஸோ வில்டர்னஸ்க்கு வந்துட்டு எதுக்காக கடவுளை சர்வ் பண்ணுறதுக்காக வந்துட்டு போகணுன்ட்டு இருந்தாங்க. ஸோ டார்க் ஏஜஸில் வந்துட்டு நம்ம போனாலும் வந்துட்டு வி ஷுட் நெவர் ஃபர்கெட் டு சர்வ் காட். நம்மளுக்கு கொடுத்துருக்க மிஷினை வந்துட்டு நம்ம என்றைக்குமே வந்துட்டு மறக்கக்கூடாதுன்னு வந்துட்டு பார்க்குறோம். ஸோ நம்ம மிஷின் என்ன, 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது. அதுக்கு என்ன கஷ்டங்க வந்தாலும் டார்க் ஏஜஸில் நம்மளுக்கு வந்துட்டு கடவுள் ஆல்ரெடி ஹாஸ் கிவன் அஸ் விக்ட்ரி. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இஃப் வி கோ த்ரூ த டார்க் ஏஜஸ், நம்ம கடவுளுடைய சர்வீஸுமே வந்துட்டு எப்போ பார்த்தாலும் பண்ணிகிட்டே இருக்க வந்துட்டு பார்க்குறோம். ஸோ நம்ம கஷ்ட காலத்தில் இருக்கும்போது வந்துட்டு கடவுள் வந்துட்டு நம்மளை விடுறதில்லை. ஹீ இஸ் கான்ஸ்டன்ட்லி நரிஷிங் அஸ். நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் கடவுள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதான் வெட்னஸ்டே லெசனுடைய ஒரு இதில் இருக்க தாட்ஸ். இன்னும் யாருக்கா ஃபர்தர் பாயிண்ட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம், இல்லைனா வி வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் லெசன். ஓகே, தேர்ஸ்டேஸ் லெசன், காட்ஸ் எண்ட் டைம் ரெமினன்ட். ஸோ கடவுள் வந்துட்டு எண்ட் டைமில் வந்துட்டு ஒரு குரூப்பை வந்து அவங்களுக்காக வந்து சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ வந்துட்டு வாசிக்கலாம். ரெவலேஷன் 12:17 வாசி. This was our key text, Revelation 12:17. ஸோ ட்ராகன் வந்துட்டு ரெமினன்ட் கூட வந்துட்டு ஒரு வார் பண்ண வந்துட்டு போகுதுன்னு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்துட்டு ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆல்ரெடி நம்ம இது பார்த்தோம். தே கீப் த கமெண்ட் ஆஃப் காட் அண்ட் டெஸ்டிமனி ஆஃப் ஜீசஸ். ஸோ கடவுளுடைய வேர்டை வந்துட்டு இந்த ரெமினன்ட் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் வந்துட்டு கையில் வச்சுருப்பாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இன்னும் சில கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ரெமினன்ட் நம்ம பார்க்கலாம். லூக் 12:32. ஸோ ஜீசஸ் இங்கே சொல்கிறாங்க, ஃபியர் நாட் லிட்டில் ஃப்ளாக், கொஞ்சம் பேருக்கு தான் வந்துட்டு இந்த கிங்டம் ஆஃப் ஹெவன் வந்துட்டு கிடைக்கும்னு வந்துட்டு பார்க்குறோம். இன்னொன்று வந்துட்டு மேத்யூ 7:13 and 14 வாசி. ஸோ 14th verse இருக்கு, பிகாஸ் ஸ்ட்ரெயிட் இஸ் த கேட் அண்ட் நேரோ இஸ் த வே விச் லீடத் இன் டு லைஃப் அண்ட் ஃபியூ தேர் வி தட் ஃபைண்ட் இட். ஸோ ரெமினன்ட் வந்துட்டு இந்த 2 வருஷம் நம்ம எப்போ பார்த்தோன்னா, எப்போ பார்த்தாலுமே வந்துட்டு ஒரு மைனாரிட்டி குரூப்பாக தான் வந்துட்டு இருப்பாங்க. ரெமினன்ட் வந்துட்டு வில் நாட் பி அ மெஜாரிட்டி குரூப். ஒரு சின்ன குரூப் தான் வந்துட்டு இந்த மைனாரிட்டி வந்துட்டு எப்போ பார்த்தாலுமே வந்துட்டு இருக்கும்னு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு எக்லிசியாஸ்டிக்ஸ் 12:13.
ஸோ ரெவலேஷன் 12:17 நம்ம சிமிர் தான் வாசிச்சோம். ரெமினன்ட் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் தே வில் அபாய்ட் பை த கமெண்ட்மெண்ட் ஆஃப் காட். கமெண்ட்மெண்ட் ஆஃப் காட் வந்துட்டு ரெமினன்ட் குரூப்க்கு வந்து இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். இன்னொரு வேர்ஸ் வாசிப்போம், ரெவலேஷன் 19:10. So again we see the testimony of God வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணாங்க. ஸோ ரெமினன்ட் வந்துட்டு there will be a minority group, they will have the commandment of God and testimony of Christ with them. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரெமினன்ட் குரூப் வந்துட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ செவன்த் அட்வென்டிஸ்ட் நான் வி பிலீவ் நம்ம வந்துட்டு வி ஆர் பார்ட் ஆஃப் திஸ் ரெமினன்ட் குரூப். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இட் இஸ் அப்ளிகபிள் டு அஸ். நம்ம வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு வரோம். ஸோ சேட்டனுடைய அப்ஜெக்டிவ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கிரைஸ்ட்டை வந்துட்டு தொட முடியாதுன்னு வந்து சேட்டன் நல்லாவே தெரியும். ஸோ ஹீ கோஸ் ஆஃப்டர் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் கிரைஸ்டுடைய சர்ச். ஸோ அதுதான் வந்து ரெவலேஷன் 12 இருக்குது. இஸ் கான்ஸ்டன்ட்லி அட்டாக்கிங் த உமன். ஸோ கிரைஸ்ட் சர்ச்சை வந்துட்டு அட்டாக் பண்ணிகிட்டே வந்துட்டு வரா. இந்த அட்டாக்ன்றது வந்துட்டு ரிலீஜனை ப்ரீச் பண்ண முடியாது. இந்த மிடில் ஈஸ்டில் இருக்க மாதிரி துபாய் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்துட்டு யூ கான்ட் ப்ராக்டிஸ் கிறிஸ்டியானிட்டி வெரி ஈஸிலி. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ட்டு இல்லை, நம்ம இட் இஸ் அ பேட்டில் இன் அவர் மைண்ட்ஸ். நம்ம வந்துட்டு நம்ம ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை வந்துட்டு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் வந்துட்டு நம்மளுக்கு it is the battle that we have to win now. So in the question la vandre there is only one big question: who has our loyalty, who is our allegiance? So நம்ம வந்துட்டு நம்ம ஃபுல் ட்ரஸ்ட் நம்ம லாயல்ட்டி வந்துட்டு யாருக்கு கொடுக்குறோன்றது தான் வந்துட்டு இருக்கிற இந்த ஃபைனல் வாரில் நம்ம எடுக்க வேண்டிய டிசிஷன். நம்ம போய் சண்டை போடணும் அப்படின்ற விஷயமே கிடையாது. நம்ம வந்துட்டு நம்ம ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் யூஸ் பண்ணி கடவுள் சைட் போகிறோமா சேட்டன் சைட் போகிறோமான்ற ஒரு டிசிஷன் எடுத்து அதுபடி நடக்கிறது தான் வந்துட்டு ஒரு பேட்டில் நம்ம இப்போ வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு பார்க்குறோம். ஹெவன் கால்ஸ் ஃபார் பிலீவர்ஸ் ஹூ ஆர் ஸோ சார்ம் பை கிரைஸ்ட் லவ், ரிடீம் பை ஹிஸ் கிரேஸ், committed to his purposes, empowered by his spirit, and so obedient to his commands that they are willing to face death itself for his cause. So இந்த டார்க் டைம்ஸில் பர்சிக்யூட் ஆனவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு they were willing to die for his cause. அவங்க வந்துட்டு கடவுளுடைய பர்பஸ்க்கு வந்துட்டு they were extremely committed that their life was not a matter to them. அவங்க வந்துட்டு அவங்க லைஃப்பை வந்துட்டு இழக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் வந்துட்டு அவங்க அந்த டிஃபிகல்ட் சாய்ஸை வந்துட்டு அவங்க பண்ணுறாங்கன்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கடவுள் நம்மளுக்கு ப்ராஃபஸியாக நம்மளுக்கு எதுக்கு படிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ வி வில் ஃபோக்கஸ் ஆன் திங்ஸ் அப்போ இதுலேருந்து நம்ம பிரின்சிபல்ஸ் எடுத்து நம்ம லைஃப் அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் வந்துட்டு கடவுள் இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு பாயிண்ட் அவுட் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபஸி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பேஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மாதிரி இல்லாமல் அதுலேருந்து வந்துட்டு கடவுள் ஹாஸ் வெரி இம்பார்ட்டண்ட் லைஃப் லெசன்ஸ் ஃபார் அஸ். அதுலேருந்து வந்து நம்ம பிரின்சிபல்ஸ் எடுத்து படிச்சுட்டு நம்ம மூவ் பண்ணோன்னா நம்ம கடவுளுடைய ஒர்க்கை வந்துட்டு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ anyone has any points from Thursday's lesson? So edu illana we will go to the conclusion. ஸோ ஒரு கன்க்ளூஷன் நம்ம பார்த்தோன்னா ஹோல் லெசனுடைய ஜிஸ்ட் நம்ம பார்த்தோன்னா வி ஆர் அட் அ கான்ஸ்டன்ட் வார். நம்மளுக்கு வந்து ஒரு வாரில் வந்து நம்ம எப்போ தான் இருந்துக்கிட்டே இருக்கோம். பட் ரிசல்ட் வி ஆல்ரெடி நோ சேட்டன் இஸ் கோயிங் டு கெட் டிஃபீட்டட். திஸ் கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு எப்படி வரணும்னா கடவுள் வந்துட்டு இந்த பேட்டில் ஆல்ரெடி வந்துட்டு கிராஸில் ஜெயிச்சிருக்காங்க. அந்த விக்டரியை நம்ம ஏற்றுட்டு நம்ம நடந்தோன்னா வந்துட்டு நம்ம வில் பி ஏபிள் டு ஓவர் கம் திஸ் பேட்டில். ஸோ அந்த உமனை வந்து கடவுள் வில்டர்னஸில் ஃபீட் பண்ண மாதிரி God will always be helping us. கடவுள் வந்துட்டு நம்மளுக்கு என்கரேஜ்மெண்ட் ஆர் ஃப்ரம் மல்டிபிள் சோர்ஸஸ் வந்துட்டு கடவுள் நம்மளுக்கு இன்புட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம நடந்தோன்னா இந்த கிறிஸ்டியன் லைஃப் வந்துட்டு we will be easily able to do our work. இந்த கிரேட் கான்ட்ரவர்சியை வந்துட்டு நம்ம வின் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு கடவுள் எல்லா மீன்ஸையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரெவலேஷன் சாப்டர் 12 வந்துட்டு நம்மளுக்கு 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜ்க்கு ஒரு ப்ரீஃபேஸாக எதுக்கு
கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு இந்த லெசன் வந்துட்டு நம்ம முடிப்போம். ஸோ 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ணும்போது வந்துட்டு நம்மளுக்கு நிறையா கஷ்டங்கள், நிறையா ஆப்ஸ்டக்கிள்ஸ் வி வில் ஃபேஸ். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வேண்டிய கான்ஃபிடென்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த லெசனில் வந்துட்டு கொடுத்துருக்கு. தட் வில் பி ஏபிள் டு டூ எனிதிங் ஃபார் கிரைஸ்ட். என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம அதை ஓவர் கம் பண்ணி நடக்க முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் தான் வந்துட்டு இந்த லெசனில் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸோட வி வில் கோ த்ரூ திஸ் குவார்ட்டர். இந்த 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜை புரிஞ்சு அதை எப்படி வந்துட்டு நம்ம ப்ரொக்ளைம் பண்ணுறோன்னு நம்ம வந்துட்டு படிப்போம். தேங்க்யூ.